அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிறிஸ்டோபா அகாடமியிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், G20 உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்துச்சு. 2023 எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவில் தான். ஏன்னா போன வருஷம் 2023 ஃபுல்லாகவே இந்தியா தான் G20க்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த 2023 பார்த்திங்கன்னா அதாவது ஆஃப்ரிக்கா ஒன்றியம் சொல்லுவோம் பார்த்திங்களா, ஆஃப்ரிக்கா யூனியன், அதில் ஒரு 55 நாடுகள் இருக்காங்க. அந்த ஆஃப்ரிக்கன் யூனியன் இந்த G20 அமைப்பில் போன வருஷம் தான் இணைஞ்சிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இது கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னா இப்போ பிரேசிலில் நடந்துச்சு. ஓகேங்களா, இதில் 2 இன்ஃபர்மேஷனு, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மணிப்பூர் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் அங்கே மணிப்பூருடைய ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பாருங்கள். அடுத்தது ஆதாயம் தரும் இரட்டை பதவி. இப்போ இந்த ஆதாயம் தரும் இரட்டை பதவி இருந்துச்சு அப்படின்னா எம்பிக்களை தகுதி நீக்கம். இப்போ அவங்க எம்பி ஆகிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பதவி, அவங்களுக்கு அது ஒரு பதவி. அது போக இன்னொரு பதவியில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பதவி தகுதி நீக்கம் பண்ணுறக்கான சட்டம் 1959 ஒரு திட்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 65 வருடங்கள் பழமையான திட்டம். இதையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இரட்டை பதவி, ஆதாயம் தரும் இரட்டை பதவின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ என்னென்ன பதவியெல்லாம் அந்த இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால் இந்த திட்டத்தை மாற்றணும். அதாவது மாற்றணும் அப்படின்னா என்னென்ன கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுத்துருக்கணும். என்னென்ன பதவியில் ஆதாயம் தரும் இரட்டை பதவிக்குள்ளே வரும். ஓகேங்களா, எந்த பதவியிலிருந்து இன்னொரு பதவியில் இருக்கக்கூடாது, எதெல்லாம் ஆதாயம் தரக்கூடிய பதவி அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா. அதை கிளியராக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த திட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 16வது மக்களவை ஒரு எப்போவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறக்கு முடியும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு கூட்டுக்குழு அமைப்பாங்க. எப்போவுமே நீங்கள் பாலிட்டியில் கூட படிச்சிருப்பீங்க. அப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு யார் தலைமையில் இதை பற்றி ஆய்வு செய்வதற்காக அமைச்சிருக்காங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா தலைமையில். ஓகேங்களா, யாருடைய தலைமையிலன்னு பார்த்துக்கோங்க. அவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுடைய பரிந்துரையின் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடாளுமன்ற தகுதி நீக்க தடுப்பு மசோதா 2024 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது இனி ஃபர்தராக தான் தெரியும் அது சட்டமாகுதா அப்படிங்கிறது. இன்னும் என்னவாக இருக்கும், மசோதா தானே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 அவையிலையும் அது நிறைவேற்றப்படணும். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் சைன் போடணும். ஓகேங்களா, ஒப்புதல் தெரிவிக்கணும். இதற்கப்புறம் தான் அது சட்டமாக போகும். அதுக்கப்புறம் நம்ம நடுவில் அந்த ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது நம்ம பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன, நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணிடுவாங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பாங்க. அந்த கூட்டுக்குழுக்கு யாரையாவது ஒருத்தர் தலைமையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா கோலாலம்பூரில் நடந்துச்சு. மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்துச்சு. இப்போ அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்த வருடம் 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி நகரத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ நடந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மாதிரி, ஒரு பரிந்துரை மாதிரி பண்ணியிருப்பாங்க. என்னென்னா மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்கணும். ஏற்கனவே பார்த்தோம் ஐநாவுடைய அவை மொழியாக ஐநாவுடைய அவை மொழி, அதாவது அதிகார மொழியில் தமிழையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனையும் பார்த்தோம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையும் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது 11வது மாநாட்டில். அடுத்தது பாருங்கள், கோகோ உலகக்கோப்பை 2025 எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் புதுடெல்லியில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு டைம், அதாவது கோகோ உலகக்கோப்பை
ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் வந்து நடக்க போகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ இது எங்கே நடக்குன்னா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் 2036 ஒலிம்பிக் போட்டி வந்து இந்தியாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப கடிதத்தை வந்து ஒலிம்பிக் கமிட்டிக்கு வந்து இந்தியா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம். இந்த மாதிரி சர்வதேச அளவிலான இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே நடக்குது அப்படிங்கிறத அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போ நடக்க போகுது? இது வந்து கோகோ. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஏடிபி ஃபைனல்ஸில், இப்போ ஏடிபி டென்னிஸ் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யானிக் சின்னர், இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யானிக் சின்னர் அவர்களை பற்றி நிறைய டென்னிஸில் வந்து இப்போ வரிசையாக ஜெயிச்சுட்டே வராரு. யானிக் சின்னர் பார்த்திங்கன்னா இட்டாலியை சேர்ந்தவர். முதல் இந்த ஏடிபி டென்னிஸோட ஏடிபி ஃபைனல்ஸில் வந்து வின் பண்ணுறாரு. ஓகேங்களா? அது போக இந்த ஏடிபி ஃபைனல்ஸில் வின் பண்ணக்கூடிய ஒரு முதல் இத்தாலிய வீரரும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, யானிக் சின்னர். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீசனில் ஆஸ்திரேலியா ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், ஏடிபி ஃபைனல்ஸ் இந்த மூணுலேயுமே வின் பண்ண ஒரு மூணாவது வீரர் இவர் தான். தொடர்ந்து எல்லா ஒரு சீசன் சொல்லுவாங்களே, ஒரு சீசனில் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் நடக்கும் அதில் இருக்க அந்த 3 டென்னிஸில் தொடர்ந்து வின் பண்ணது யாருன்னா, அது வின் பண்ண மூணாவது வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர் தான். இதுக்கு முன்னாடி அப்போ 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர். நம்ம இவர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ரோஜர் ஃபெடரர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். நோவக் ஜோகோவிச் பார்த்தீங்கன்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. ஆடவர் ஒற்றையர் ஏடிபி ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர் இட்டாலி. ஓகேங்களா? ரோஜர் ஃபெடரர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். நோவக் ஜோகோவிச் வந்து பார்த்தீங்கன்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்கள், தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டம், கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பாருங்கள், அந்த தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டத்தை வந்து உடனே நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்னன்னு பாருங்கள், சூழ்நிலையின் தீவிரத்திற்கு ஏற்ப தலைநகரிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் பின்பற்றப்படும் காற்று மாசு தடுப்பு நடவடிக்கைகளின் தொகுப்பு தான். அதை தான் கிரேப். அந்த நடவடிக்கையை உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படி போட்டிருப்பாங்க? இப்போ டெல்லியில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று மாசு அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம உடனே என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதை உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தொகுப்புன்னு சொல்கிற இந்த கிரேப் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த செயல் திட்டம் எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வராங்கன்னா 2017 வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நம்ம முன்னாடியே பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். 16வது நிதி ஆணையம் வந்து தமிழ்நாடுக்கு வராங்க. ஒவ்வொரு மாநிலமாக போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்படிங்கிறத போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு செய்வாங்க. அப்போ தமிழ்நாடுக்கு இப்போ 16வது நிதி ஆணையத்தில் வந்து அரவிந்த் பனகரியா தலைமையில் இருக்கக்கூடிய குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்போ நம்ம முன் வச்ச கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முன்னாடி எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மாநில வரி பகிர்வு, இப்போ டோட்டலாக 100% இருக்குன்னா 41% வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 41% வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய வரியில் நம்ம இங்கே எவ்வளோ வரி, இப்போ 100% இங்கே இருக்க நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 41% என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து வரி பகிர்வு நமக்கு வரும். மீதியெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு போயிடும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாநில வரி பகிர்வை 41%லேருந்து 50% உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிஎம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 3 பிரச்சனையை வந்து சுட்டி காட்டியிருப்பார். இதை கூட டைரெக்டாக கூட கொஷின் கேட்கலாம். தமிழக முதல்வர் சுட்டி காட்டிய 3 எப்படி சொல்லலாம்னா 3 பிரச்சனைகள் அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? 3 ப்ராப்ளம்ஸ், அது என்னென்னலாம் பிரச்சனை வருது, சரிங்களா, என்னென்னலாம் இருக்குது, ஏன் வந்து நாங்கள் வரி அதிகமாக கேட்குறோம், என்னென்னலாம் இங்கே வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு, எதனாலெல்லாம் அதிகமாக செலவாகுது அப்படிங்கிற மாதிரி மாநிலத்தோடைய ஒரு பாதிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, எதனாலாம் அதிகமாக நாங்கள் பாதிப்படைகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை தான் அதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா இயற்கை பேரிடர். இங்கே பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்லையே இந்த இயற்கை
இயற்கை பேரிடர் வந்து அதிகமாக இப்போ ஆகிட்டுருக்கு. அப்போ இயற்கை பேரிடர் வந்து அடிக்கடி இங்கே நடக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகட்டும், அதுக்கப்புறம் பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அதை சரி செய்கிற ஆகட்டும், நாங்கள் வந்து அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது, நிதி ஒதுக்க வேண்டியது இருக்குது, வேறு வழியே கிடையாது. அப்போ என்ன வேணும், எங்களுக்கு அதிகமாக நிதி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முதியோர் எண்ணிக்கை இங்கே அதிகமாகிடுச்சு. முதியோர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்பொழுது என்னதுன்னா, அவங்க டிபெண்ட் பீப்புள் தானே. முதியோர் அப்படின்னா டிபெண்ட்டாக தானே இருப்பாங்க. அப்படிங்கும்பொழுது என்னென்னா மனித ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைஞ்சி போகுது. அவங்கள கவனிக்கிறதுக்கு நாங்கள் அதிகமாக கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து தொழில் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி வைஸாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ வேறு வழியே இல்லை. சரிங்களா, இப்போ இண்டஸ்ட்ரியே வேண்டாம், பழைய காலத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறதே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஆகிப்போச்சு. அப்போ இங்கே நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை வந்து இங்கே அதிகமாக உருவாக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சுட்டி காட்டியிருப்பார். ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் மெயின்ஸுக்குமே இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ இலங்கையில் வந்து தேர்தல் நடைபெற்றது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹரிணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹரிணி அமரசூரியா வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, முன்னாடியே பார்த்தது தான் இலங்கை அதிபர் தேர்தல் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு முன்னாடியே நடந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இலங்கை பிரதமர் தேர்தல் நடந்துச்சு. ஓகேங்களா, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரதமரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கூட்டணியிலேருந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்கள. ஓகேங்களா, அதே மாதிரி அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 2 தமிழர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, சரோஜா சாவித்ரி போல்ராஜ், ராமலிங்கம் சந்திரசேகர். ஓகேங்களா, இலங்கையில் தேர்தல் நடந்துச்சு. ஓகேங்களா, அதில் வெற்றி பெற்ற கட்சியிலேருந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹரிணி அமரசூரியா. ஓகேங்களா, அப்போ அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. அதில் 2 தமிழர்களை நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 தமிழர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. 2 பேர் பார்த்திங்கன்னா சரோஜா சாவித்ரி போல்ராஜ், ராமலிங்கம் சந்திரசேகர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் அட்டாக்கம்ஸ் பலிஸ்டிக் ஏவுகணைகள். பேலஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், பேலஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்ட்டு. இது யார் கொடுத்துருப்பாங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரஷ்யாவுக்கும் இப்போ உக்ரைனுக்கு வந்து போர் நடந்துகிட்ருக்கு, இது நமக்கு தெரியும். இப்போ உக்ரைனை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்த ஏவுகணை தான் அந்த அட்டாக்கம்ஸ் பலிஸ்டிக் ஏவுகணைகள். ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யா நோக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஏவிருப்பாங்க. இதை வச்சு கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரஷ்ய அதிபர் கூட விளாடிமிர் புதின் கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற நாடுகளுக்கு எதிராக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அணு ஆயுத ஏவுகணையில் வந்து வீசுவோம். ஓகேங்களா, ஏவுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எச்சரிக்கை கூட விடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அமெரிக்கா அட்டாக்கம்ஸ் ஏவுகணை அப்படிங்கிறது அமெரிக்காவுடையது தான். ஓகேங்களா, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா, இது நமக்கு முக்கியம். எந்தெந்த நாடு எந்தெந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இது எதனால் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா நேட்டோ அப்படிங்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா 32 நாடுகள் இருக்காங்க. இந்த நேட்டோ அமைப்பில் உக்ரைன் வந்து இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அது நடைபெற்றுட்டே இருக்குது. ஓகேங்களா, இதுவும் ஒரு காரணம். ஓகே, நிறைய காரணங்கள் இருக்கலாம், இதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த நேட்டோ அமைப்பு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இந்த அமைப்பில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உறுப்பு நாடுகளுடைய சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை காப்பது தான் வந்து இந்த நேட்டோ அமைப்புடைய நோக்கமே. இப்போ உக்ரைன் அதில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் அந்த நேட்டோ அமைப்பு என்னவாக இருக்கும்னா பொறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நேட்டோ அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக அதில் 32 நாடுகள் இருக்காங்க. உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் எனது இந்த ரஷ்யா உக்ரைன் போரே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2019 கிட்டவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருப்பாங்க. ஆனால் அது வந்து இது பண்ண முடியல, ஏன்னா அதுக்கப்புறம் கொரோனா அந்த மாதிரி தள்ளி போயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரீசெண்டாக 2025 அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. FTAனா என்னென்னு எக்ஸ்பென்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஐநா பருவநிலை மாநாட்டில் நம்ம என்னங்க இந்தியாவுடைய பிரதமர் வந்து கலந்துக்கல.
முக்கியமாக நம்ம முன்னாடியே பார்த்தோம், முக்கியமான நாட்டுடைய தலைவர்கள் யாருமே கலந்துக்கல, அவங்க சார்பாக அமைச்சர்களும் அந்த மாதிரி தான் போய் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியா சார்பாக என்னென்ன வாதங்கள் அங்கே முன் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாருங்கள். வளர்ந்த நாடுகளின் தன்னிச்சையான முடிவுகளால் தெற்குலகம் பாதிப்பு. அதாவது வளர்ந்த நாடுகள் அவங்கவுங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, அந்த முடிவுகளால் அதிகமாக தெற்குலகம் ரொம்ப தென் சைடில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சுருப்பாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தன்னுடைய வருத்தத்தை நம்ம வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த கார்பன் உமிழ் வந்து குறைக்கணும், அதாவது அதுக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முன்னாடியே. ஓகேங்களா? அந்த 1.5 இதுக்கு மேலே தாண்டக்கூடாது, அந்த வெப்பநிலை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ அந்த வெப்பநிலையை குறைக்கணும்னு என்ன குறைக்கணும்? கார்பன் உமிழ் வந்து குறைக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்கு என்னென்னா அதுக்கு என்ன பண்ணோன்னா, அந்த கார்பன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒதுக்கி வச்சாங்க. அந்த இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கார்பன் நிதின்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த ஐநா அமைப்பு. அப்போ பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே அந்த நிதியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடும். இனி யாருமே வந்து நிதி கொடுக்கறதுக்கு யாருமே வந்து வளர்ந்த நாடுகள் வந்து முன் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று யூரோப்பிய யூனியன் இருக்குது பார்த்திங்களா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது ஒரு கார்பன் வரி அப்படின்னு என்னதுன்னா, எந்தெந்த பொருள்கள் மூலமாக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய எந்தெந்த பொருள்களிலிருந்தெல்லாம் வந்து கார்பன் அதிகமாக வெளியேறுதோ அந்த பொருள்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கிறது தான் கார்பன் வரின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அப்போ தான் அதுக்கு மாதிரி பொருள்கள்லாம் வந்து உற்பத்தி வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ இறக்குமதி வரியை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகப்படுத்துவாங்க. எதற்காகனா, கார்பனை அதிகமாக வெளியிடக்கூடிய அந்த பொருட்களுக்கு மட்டும். அப்போ என்ன பண்ணலாம், சில பொருட்களை வேறு வழியே இல்லை, அந்த பொருட்களை வந்து கார்பனை வெளியிட்டாலும் பரவாயில்ல, அதை உற்பத்தி பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்கு இறக்குமதி வரி விதிக்கிறனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இறக்குமதி வரி விதிக்கிறனால அதில் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அதை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் யோசிச்சு பாருங்கள். இந்த சுற்றுச்சூழலுக்கான நிதியை அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய டார்கெட்டே அதுதான், ஐநா அமைப்புடைய டார்கெட்டே அதுதான். இப்போ இப்படி இறக்குமதி வரி விதிக்கிறாங்கன்னா அதை எடுத்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக வேறு கொண்டு போய்க்கலாம், அந்த நிதியில் நாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த நிதி வந்து என்னாச்சுன்னா 2030க்குள்ளே வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற, அதாவது சொல்கிறாங்க பார்த்தி, இந்த கார்பன் நிதி வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது 2030க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, கார்பன் வரியை வந்து அந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து கார்பன் வரி விதிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல ஸ்டெப்பு தான். ஆனால் இருந்தாலுமே அந்த செலவு ஏழை நாடுகள் மேலே தான் அதிகமாக அது போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து ஒரு ஏழை நாடு, பணமே இல்லாத ஒரு நாடு வந்து, அதாவது பணமே இல்லாத நாடுனா நிறைய வளங்கள் இல்லாத ஒரு நாடு இந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்ண வேறு வழியே இல்லை. ஆனால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்கிது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் அங்கே விதிக்கக்கூடிய அந்த இறக்குமதி வரியை நம்ம கட்டி ஆகணும். அப்படிங்கும் பொழுது அந்த நாடு பாதிக்கப்படும்ல. அதனால் வந்து இது வந்து இந்த ஐரோப்பிய யூனியனுடைய இந்த முடிவு வந்து ஏழை நாடுகளை தான் அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது கார்பன் நிதினா என்ன, கார்பன் வரினா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கார்பன் நிதி வந்து இது குறைக்கிறதுக்காக 1.5 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பநிலையை அதுக்குள்ளே குறைக்கணும், அவ்வளோ அதிகமாக போயிடக்கூடாது, 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை வந்து அதுக்குள்ளே குறைக்கணும் அப்படின்னா அதற்காக கார்பன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அது 2030க்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்பன் வரி அப்படிங்கிறது கொண்டு வந்தது அது ஏழை நாடுகளை தான் அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஸ்ரீபூமி. இந்த ஸ்ரீபூமி அப்படிங்கிறது என்னென்னா, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கரீம்கஞ்ச் மாவட்டத்தை தான் என்னென்ன பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமுடைய சிஎம் யாருன்னா ஹிமந்த் விஸ்வ சர்மா. நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டோடைய சிஎம் என்னென்ன கட்சி ஆளும் கட்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது நம்ம தனியாக எழுதக்கூட வேண்டியதில்லை, நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? என்னென்ன இருக்கக்கூடிய ஸ்டேட்டோடைய சிஎம், அவங்க என்ன கட்சி அங்கே ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ரெகுலராக நியூஸ் ரீடிங் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி தாகூர், நமக்கு தெரியும் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மாவட்டத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லட்சுமியின் நிலம்
அது ஸ்ரீபூமி. அதனால தான் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். GSAT-N2 செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அனுப்ப போகிறாங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதன் மூலமாக அவங்களுடைய அந்த ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா GSAT-N2 செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ண போகிறோம். யார்? நம்ம தான். இஸ்ரோ வந்து தகவல் தொடர்புக்காக இது என்ன பண்ண போகிறாங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த செயற்கைக்கோள் எடை பார்த்திங்கன்னா 4700 கிலோ எடை. இதனுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 14 வருஷம். எந்த ராக்கெட் மூலமாக அனுப்ப போகிறாங்கன்னா LVM-3 ராக்கெட் மூலமாக, அதாவது இது சொல்கிறேன் பாருங்கள், LVM-3 ராக்கெட் வந்து மூலமாக அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினாங்க. ஆனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த LVM-3 ராக்கெட் வந்து எவ்வளோ கிலோ தான் தாங்கும்னா 4000 கிலோ மட்டும்தான் தாங்கும். ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்க் சொல்கிறோம் பார்த்திங்களா, அவருடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக நம்ம ஏறுறோம். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இது எவ்வளோ தான் கிலோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்பேஸில் இந்த சேட்டலைட் இந்த லான்ச் பண்ணுறதுலாம் வந்து நம்ம என்ன இதில் இருக்கோம், ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸில் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் 4000 கிலோ எடை வரை தான் தாங்கும். அதனால தான் என்ன பண்ணிவிட்டு, ஏன்னா இது கூட கொஷின்ஸாக கேட்கலாங்க, ஏன் வந்து நம்மக்கிட்ட வந்து LVM-3 ராக்கெட் இருக்குல்ல, அது 4000 கிலோ வரைக்கும் இது பண்ணும், ஏன் வந்து நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் சொல்கிறோம், அவங்களோட ராக்கெட்டை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற, ஆனால் ஏன் அப்படின்னா இந்த GSAT-N2 செயற்கைக்கோளுடைய அந்த வெயிட் பார்த்திங்கன்னா எவ்வளோங்க, 4700 கிலோ. ஆனால் இந்த ராக்கெட் LVM-3 ராக்கெட் வந்து 4000 கிலோ எடையுள்ள வெயிட்டை தான் என்ன பண்ணும் அப்படின்னா தாங்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எங்கேருந்து அனுப்பிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்திலேருந்து நம்ம அனுப்பிச்சிருப்போம். சரி, இதனுடைய நோக்கம் முன்னாடியே பார்த்தோம், தகவல் தொடர்புக்காக. அப்போ இதன் மூலமாக என்னதுன்னா இந்தியாவில் உள்ள குக்கிராமங்களுக்கு கூட இணைய வசதி இது மூலமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபர் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதி, லட்சத்தீவு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு இணைய வசதி, இந்த பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குக்கிராமங்கள்னு சொல்கிறோம். அப்போ எங்கெங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து இணைய வசதி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த நிறுவனம் இயக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது அங்கே போனதுக்கப்புறம், அங்கே லான்ச் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இயக்குவாங்க. அது என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அது வந்து இயக்கிறது, அந்த சேட்டலைட்டை அங்கே ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறம் இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. நமக்கு தெரியும், இது வந்து சூரிய வீடு இலவச மின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா வீடுகளுக்கு அந்த சூரிய தகடுகள் பொருத்தி மின்சாரம் கொடுக்கறது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் வரை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின் தகடை வந்து பொருத்தணும், அதாவது அந்த சூரிய தகடை பொருத்தணும் அப்படின்னா மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, ரூபாய் 30,000 கொடுக்குறாங்க. 2 கிலோவாட் வரை அந்த மின் தகடை பொருத்தணும், சூரிய தகடை பொருத்தணும் அப்படின்னா 60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போது 2 கிலோவாட்டுக்கு மேலே திறனுள்ள அந்த சூரிய தகடுகளை பொருத்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 18,000 மட்டும் ஒவ்வொரு கிலோவாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 கிலோவாட்டுன்னா எவ்வளோங்க, நமக்கு 60,000 கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் இப்போ 3 கிலோவாட் அப்படின்னு என்ன ஆகும்னா இந்த 60,000, 2 கிலோவாட்னா 60,000, அதுக்கப்புறம் 1 கிலோவாட்டுக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோம், 18,000ங்களா. அப்போ எவ்வளோ, ஒரு 78,000 கொடுப்பாங்க. அப்போ 4 கிலோவாட்னா என்னங்க, ப்ளஸ் 18,000 அப்படி நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த மானிய தொகையை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதன் மூலமாக என்ன ஆகும்னா மின் கட்டண செலவு குறையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 15,000 வீடுகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சூரிய தகடை வந்து பொருத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள்,
காப்புரிமை பெறுவதில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். ஓகேங்களா. இந்த ஜிஐ டேக்குன்னெலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா அதுக்கு லைசன்ஸ் காப்புரிமை பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா அதிகளவு அந்த ஜிஐ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, புவிசார் குறியீடுன்னு சொல்கிறோம்ல, அது சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பொருளுக்கு வந்து லைசன்ஸ் பெறுறது, இது எல்லாமே சொல்லலாம். சரிங்களா. அப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. பொதுவாக காப்புரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது ஒரு சர்வதேச ஒரு செய்தி. 4B இயக்கம் சொல்லுவாங்க. இந்த 4B இயக்கம் பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க முன்னாடி. இப்போ இது எதை கொண்டு வந்தாங்கன்னா முக்கியமாக 4B இயக்கம்னாவே பெண்கள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். இது எதற்காகனா பணியிடங்களில் ஊதிய பாகுபாடு. இப்போ நிறைய பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் நிறைய பேர் அதுக்காகவே போராடுவாங்க. ஆண்கள் செய்யக்கூடிய வேலையே தான் பெண்களும் செய்வாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னவாக இருக்கும், பெண்களுக்கு குறைவான சம்பளமாக இருக்கும், ஆண்களுக்கு அந்த இடத்துல அதிகமான சம்பளமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இதற்காகவும் பணியிடங்களில் ஊதிய பாகுபாடு, திருமண உறவில் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதில் பாரபட்சம். உண்மைதானுங்க. திருமண உறவில் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி சொல்லணும்னா அந்த வீட்டுக்காக அந்த பொறுப்புகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, சில பொறுப்புகளில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொள்வதில் ஒரு பாரபட்சம் இருக்குது, எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா. அது ஒன்று. அடுத்தது பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதிகரிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல். இந்த 4 விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தென்கொரியாவில் வந்து இந்த 4B இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 4B அப்படிங்கிறது பாருங்கள், நோ டு பயோனி பிகான் பிகுல்சன் பிசிக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா காதல், திருமணம், குழந்தை, பாலுறவு, இது 4க்குமே வந்து நோ அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த 4B இயக்கத்துடைய இதுவே. இப்போ பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயும் ஐரோப்பிய நாடுகளையும் வந்து இது பரவிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவல். அப்போ இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே இருந்து காதல், திருமணம் இது எல்லாத்துலேயுமே இருந்து விலகி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து குறையணும் அப்படிங்கிறக்காக வந்து போராடக்கூடிய ஒரு இயக்கம் இதையே சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கோ ப்ளூ பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் பார்த்திங்கன்னா யுனிசெஃப் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த முன்னாடியே நம்ம பார்த்தோம் டிஸ்லெக்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு கற்றல் குறைபாடு, அந்த நோய்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே வந்து மாளிகைகள் எல்லா முக்கியமான இடங்கள்லாம் வந்து ரெட் லைட் சிவப்பு இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, சிவப்பு விளக்கு மாதிரி எரிய விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சிறார் உரிமை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ப்ளூ, சரிங்களா, கோ ப்ளூ, அதான் பாருங்கள் கோ ப்ளூ பிரச்சாரம். அப்போ மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய அதெல்லாம் நியூஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த பிளேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ளூ விளக்கை வந்து எரிய விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இது ப்ளூ வண்ண விளக்குகளை வந்து எரிய விட்டு சிறார் உரிமை தொடர்பான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, சிறார் உரிமை தொடர்பான விழிப்புணர்வுனா என்னென்னா கோ ப்ளூ தான். ஓகேங்களா. அந்த கோ ப்ளூ பிரச்சாரம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது அறிவித்தது வந்து பார்த்திங்கன்னா யுனிசெஃப். அடுத்தது இந்தியா கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு உச்சி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். சரிங்களா. கயானா பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் சென்றிருப்பார். அங்கே வந்து இந்த கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் வந்து கலந்துருப்பாங்க. இந்த கரீபியன் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா 15 நாடுகள் இருப்பாங்க. அந்த 15 நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உச்சி மாநாடு தான் வந்து நடைபெற்றிருக்கும். 2வது உச்சி மாநாடு இப்போ நடைபெற்றது. அதுக்கப்புறம் கயானா கூட பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு 10 ஒப்பந்தங்களை வந்து போட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆசியான் ப்ளஸ் அமைப்பு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா லாவோஸில். இதில் எத்தனை நாடுகள் மெம்பராக இருக்காங்கன்னா 10 நாடுகள் வந்து மெம்பராக இருக்காங்க. ஓகேங்களா. இந்த அமைப்புகளை முக்கியமான அமைப்புகளுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரணும். ஓகேங்களா. ரெகுலராக அந்த மாநாடுகள் ரிலேட்டடாக அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எந்தெந்த மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத அப்பப்போ ரெகுலராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், புகு நீர் இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வெப்சைட்டோடைய நோக்கம் என்னென்னா நிலத்தடி நீர் மேலாண்மைக்கு. இப்போ இதன் மூலமாக என்னென்னா இப்போ வந்து நிலத்தடி நீரை எடுக்க போகிறோம், ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. விண்ணப்பித்து அது என்ன பண்ணணும்னா விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. எவ்வளோ எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கணும். அதுக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அனுமதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஓகேங்க, நீங்கள் பண்ணிக்கோ. அதையே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்காக
ஏன்னா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணால் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது குறையக்கூடாது இல்லைங்களா, இதனால் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை வந்து கரெக்டாக நிர்வகிக்கணும். நம்ம ஒரு இதுக்காக நம்ம அனுமதி கொடுக்குறோன்னா அது கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக தான் இந்த புகு நீர் இணையதளம். அதாவது இதை பயன்படுத்துவதற்கு அனுமதி விண்ணப்பங்களை வந்து நிர்வகிக்கிறது, அதை வந்து ஒருத்தர் நிர்வகிக்கணும் கண்டிப்பாக, அதற்காக கொண்டு வந்தது. இது எப்போ இது பண்ணியிருப்பாங்கன்னா, டெல்லியில் இந்த இந்திய நீர் வாரம் 2024 வந்து டெல்லியில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த இணையதளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை. அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக 6 அணிகள் வந்து விளையாண்டுருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில் அந்த கடைசி ஃபைனல்ஸ் நடந்திருக்கும். அதில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் இந்தியா வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது 3வது முறைன்னு சொல்கிறாங்க இந்த போட்டியில். ஏற்கனவே 2016, 2023 வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதிக முறையாக யார் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்கன்னா தென்கொரியா தான் 3 டைம் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த சாதனையை இந்தியா வந்து இந்த வருடம் சமன் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 8வது மகளிருக்கான ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கே நடந்துச்சுன்னா பீகாரில் ராஜ்கிர் நகரில் நடந்துச்சு. ஓகேங்களா. அந்த ஆசிய சாம்பியன்ஸ் மட்டும் மேலே கொடுத்துருப்பேன். இது என்னதுன்னா ஹாக்கி போட்டி. ஓகேங்களா. 8வது ஹாக்கி போட்டி எங்கே நடந்துச்சுன்னா பீகாரில். அதில் வின் பண்ணது யார் அப்படின்னா இந்தியா தான். கடைசியாக யாருக்கு எந்தெந்த நாடுகளுக்கு இடையிலான போட்டி நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். இதில் எத்தனை நாடுகள் பங்கு பெற்றதுன்னா 6 அணிகள். இந்தியா, சீனா, மலேசியா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து. ஓகேங்களா. இந்தியா, சீனா, மலேசியா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்த 6 நாடுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தை பற்றி இந்த செப்டம்பர் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இக்ரா நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 6.5% சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 7.2 இருந்திருக்கும், இப்போ 6.5 அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கனமழை காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கனமழை காரணத்தினால என்ன நடக்கும், வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படும், தொழில்துறை செயல்பாடெல்லாம் என்னவாக இருக்கும், மந்த நிலையாக இருக்கும். அதனால் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் புதிய டைட்டல் பூங்காவை வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில். ஓகேங்களா. புதிய டைட்டல் பூங்கா எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம். அடுத்தது பாருங்கள், காலநிலை மாற்றத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த காலநிலை மாற்றத்தினால என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுது, காலநிலை மாற்றமும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களும் தான் இதனுடைய டாப்பிக்கு. மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. பாருங்கள், உலக அளவில் 85% நோய்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னா காலநிலை மாற்றத்தினால தான் ஏற்படுது. பாருங்கள், மத்திய குடும்ப நலத்துறை அமைச்சகம் ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மே 2024 வரைக்கும் 733 இறப்புகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் சொல்கிறாங்க. அதில் 360 பேர் பார்த்திங்கன்னா வெப்பவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதனால தான் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பவாத நோயால் இந்தியாவிலேயே வந்து 17 மாநிலங்களில் ஒரு 17 மாநிலங்களை மட்டும் எடுத்திருக்காங்க. அதில் 40,000 பேர் இதில் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இறந்தது 360 பேர், 40,000 பேர் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெப்பத்தினால மட்டும்தான் இறப்பு நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. குளிர்னாலையும் கடந்த 2 வருடங்களில் குளிர்னால மட்டும் 730 மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த நோயுமே கிடையாது, இந்த வெப்பத்தினாலையும் குளிர்னால மட்டும் மரணங்கள் நடக்குது. ஓகேங்களா. காரணம் இந்த காலநிலை மாற்றம் தான். அதிகம் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக போகுது இல்லைங்களா. மழைனா வெள்ளத்தளவுக்கு போகுது, வெயில்னா அதிக வெயில். ஓகேங்களா. அப்படிங்கும் பொழுது என்ன ஆகுது, எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாதுல்ல, அளவு தானே. வெயில்னா அளவாக இருக்கணும், மழைனா அளவாக இருக்கணும். எல்லாமே அளவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடாப்ட் பண்ணி அந்த பிளேஸில் இருக்கவே முடியும். குளிர்னா அது அதிக அளவு போகுது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்க்குறது குளிர்னா ரொம்ப அதிகம், வெயில் வந்துச்சுன்னா அதை அதிகம். ஓகேங்களா. பாருங்கள், அதிகரிக்கும் வெப்பநிலைனால் என்ன ஆகுது, இப்போ வெப்பநிலைனால் என்னென்னலாம் பாருங்கள், அதிகரிக்கும் வெப்பநிலைனால் வளிமண்டல மாசுக்கள் வந்து அதிகமாகுது. வெப்பநிலை அதிகமாகும் பொழுது வளிமண்டல மாசுக்கள் அதிகமாகுது. அதனால் வளிமண்டல மாசுக்கள் அதிகமாக இருந்தால் என்னாகுங்க, அந்த ஏரில் பொல்யூட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா. அதான் உலகளவில் 30 கோடி ஆஸ்துமா நோயாளிகள் அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க.
அப்போ இதனால் மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும். காற்றில் மாசு இருந்தாவே மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும் பார்த்தீங்களா. அப்போ 30 கோடி ஆஸ்துமா நோயாளிகள் அந்த எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெப்பநிலை மாற்றங்கனால இதய அடைப்பு பாதிப்பும் அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. மிகவும் வெப்பமான சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா மூளை பாதிப்பு ஏற்படுது, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் ஏற்படுது, இதய நோய்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் கூட ஏற்பட்டுரும். ரொம்ப ஒரு மாதிரி கப்புன்னு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப இப்போ மழை வருவதற்கு முன்னாடி ரொம்ப உருக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அந்த உருக்கத்தில் அந்த இடத்துல சில பேர்த்தினால அந்த இடத்துல தாங்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்தது 1968 2023 வரைக்கும் கவலை, அதிசோர்வு, மனப்பதற்றம், இதய துடிப்பு அதிகரிப்பு, இதுக்கு எல்லாமே அதிகமான காரணம் என்ன சொல்கிறாங்க, காலநிலை மாற்றத்தினால இந்த கவலை அதிகமாகுது, அதிசோர்வு அதிகமாகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலமே பார்த்திங்கன்னா நம்மளை டயர்டாக்கி விடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் நடந்துட்டு வந்திருப்போம். அந்த வெயில், அந்த ஹீட்டே நம்மளை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா டயர்டாக்கி விட்டுறது. மனப்பதற்றம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இதய துடிப்பு அதிகரிப்பு, இது எல்லாத்துக்குமே காலநிலை மாற்றமும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லான்செட் இதழ் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 2030 2050 வரைக்கும் 2 லட்சம் வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் இறப்புகள் வந்து இந்த மாதிரி இதனால் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த நோய்கள்னால உலக அளவில் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால கருவுற்ற தாய்மார்களுக்கு முன்னாடியே பிரசவம் 60% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலநிலை மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் காற்று மாசு. இதில் முக்கிய காரணம் என்னதுன்னா காற்று மாசு தான். இதில் இந்த காற்று மாசு ஏற்பட்டவே முன்னாடியே பார்த்தோம், ஆஸ்துமா நோய். அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்னால ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் பேர் வந்து இதனால் இறக்குறாங்க உலக அளவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நோய்களில் 6 to 11.2% தோல் நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ ஸ்கின் டிசீஸும் இந்த காலநிலை மாற்றத்தினால நடக்குது. புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இதனால் புதிய வைரஸ் நோய்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. புதிய வைரஸ் நோய்களும் அதுக்கப்புறம் ஏற்கனவே தன்னுடைய செயல்பாடை இழந்திருக்கும் பார்த்திங்களா வைரஸு, அந்த வைரஸும் இறந்த வைரஸுமே வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்கிறதுக்கு இந்த காலநிலை மாற்றம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. புதுசாகவும் வைரஸ் டிசீஸ் வருது, இல்லை ஏற்கனவே அழிஞ்சு போன வைரஸும் வந்து மீண்டும் உருவாக்குறதுக்கு இந்த காலநிலை மாற்றம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஆஸ்திரேலியாவுக்கும் இஸ்ரோக்கும் ஒரு ஒப்பந்தம். இஸ்ரோ தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடியே தெரியும் ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது என்னதுங்க, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் ககன்யான் திட்டம். அந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் கூட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதில் ஒன்று தான் ஆஸ்திரேலியா நாடு கூட இப்போ வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போய் 3 நாள் தங்கிட்டு திரும்பி வர்றதான் இந்த திட்டத்தோடைய நோக்கமே. புரிஞ்சுதுங்களா. இப்போது அந்த கலனில் போய் தங்கணும் பார்த்தீங்களா, விண்வெளியில் போய் தங்கணும், அந்த கலன் அனுப்பணும். அப்போ வந்து சுற்றிட்டு இருக்கும் பொழுது, அந்த கலன் வந்து சுற்றிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்னென்னா ஆஸ்திரேலியா வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது இப்போ மனிதர்கள் வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்காங்க, அவங்க போகிற அந்த வெஹிக்கல் எது வேணாலும் இருக்கலாம், சரிங்களா, அங்கே எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, திடீர்னு வந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு இது பண்ணிட்டு தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட இது மூலமாக அவங்க பகுதியை கிராஸ் பண்ணும் பொழுது, ஆஸ்திரேலியாவை கிராஸ் பண்ணும் பொழுது, அந்த பகுதியில் கிராஸ் பண்ணும் பொழுது எந்த இடத்துல இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் இது ஒரு அவசர தேவைக்கு தகவல் பரிமாற்றத்துக்காக தான் இந்த இது இருக்கும். ஓகேங்களா. நம்ம கூட இருக்கிற தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் இன்னொரு கண்ட்ரி கூட இதன் மூலமாக நம்ம ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ என்ன ஆகுனா, இது வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியோட இது மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரியோடையும் ஒரு இது மூலமாக தான் நம்ம அதை வந்து செயல்படுத்தவே முடியும். புரிஞ்சுதுங்களா. ஸ்பேஸ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும்
ஓகேங்களா, அதான் வந்து இப்போ முக்கிய ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், கயானா டொமினிக்காவின் உயரிய விருதுகள், கயானாவும் சரி டொமினிக்காவும் சரி அவங்களுடைய உயரிய விருதுகளை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மற்ற நாடுகளுடைய ஒரு 18 விருதுகள் வந்து நம்ம பிரதமர் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ கயானா என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். டொமினிக்கா பார்த்திங்கன்னா டொமினிக்கா அவார்டு ஆஃப் ஹானர். இந்த பேரில் ஒவ்வொரு கண்ட்ரியும் எந்தெந்த அவார்டு, ஏற்கனவே நைஜீரியா கொடுத்தது பார்த்தோம், அது எல்லாத்துடைய பெயருமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கயானா. டொமினிக்கா பார்த்திங்கன்னா டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஹானர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய இராணுவ தளபதி யாருன்னா உபேந்திர துவிவேதி. இவங்களுக்கு தான் இந்த நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்கன்னா நேபாள அதிபர் ராமச்சந்திர பௌடேல். ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தலைமை கணக்கு தணிக்கையாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா கிரிஷ் சந்திர முர்மு தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுனால கே சஞ்சய் மூர்த்தியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய டியூட்டி என்னதுன்னா அரசின் வரவு செலவு கணக்குகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதாவது வெளிப்படைத்தன்மையும் அவங்களுடைய பொறுப்பையும் என்ன பண்ணிக்கணும்னா கண்காணிக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய வேலை. அதை வந்து என்ன பண்ணும், வரவு செலவு கணக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அடுத்தது பாருங்கள், பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறன். இந்த செயல்திறனை வந்து வச்சு நாடுகளை வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. இந்த செயல்திறனில் எந்தெந்த நாடுகளில் வந்து இந்த பருவநிலை மாற்றத்திற்காக எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய செயலை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டெப் எடுத்திருப்பாங்க பார்த்திங்களா, அதை வச்சு எந்தெந்த நாடுகள்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க, எதெல்லாம் வந்து நல்ல 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 ஸ்டெப் எடுத்து அதை நோக்கி கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு தான் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த நிறுவனம் பாருங்கள், ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல், இந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து பருவநிலை மாற்ற நடவடிக்கை எல்லா நாடுகளும் என்னென்ன எடுத்தாங்க, அந்த நடவடிக்கை செயல்திறன் அடிப்படையில் எந்தெந்த நாடுகள் நல்ல அந்த இடத்த வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, 4வது நாடு 5வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்திறனை மதிப்பிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளேஸை கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதில் இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்கும் செயல்திறனில். இந்த பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறனில் இந்தியா வந்து 10th பிளேஸில் இருக்கும். நம்ம எடுத்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, இவங்க எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா கரியமேல வாயு உமிழ்வு, புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கை. அப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரி பார்த்திங்கன்னா கரியமேல வாயு உமிழ்வு வந்து குறைக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்தாங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோமா நம்ம பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா உண்மையிலுமே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் போயிட்டு தானே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக வந்து பயோடீசல் பயன்படுத்துறது, அதிகமாக மின் வாகனங்களை உபயோகிக்கிறது, இப்போ கூட நம்ம ஒரு திட்டம் பார்த்திங்களா சூரிய தகடுகள் பொறுத்துறது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய நம்ம இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பருவநிலையை வந்து அதற்கான கொள்கை ஒன்று வடிவமைச்சிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த 3 அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இந்த செயல்திறனில் முதல் 3 இடங்களில் எந்த நாடுமே கிடையாது. ஏன்னா அந்த முதல் 3 இடங்களுக்கு வரக்கான தகுதி எந்த நாட்டுக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ 4வது இடம் பார்த்திங்கன்னா டென்மார்க்கு. ஏன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை யாருமே எந்த கண்ட்ரியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. புரிஞ்சுதுங்களா? 4வது டென்மார்க்கு, 5வது நெதர்லாந்து, 6வது பார்த்திங்கன்னா பிரிட்டனு, 10வது இந்தியாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 பிளேஸை தான் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் இல்லாதங்காட்டி 4, 5, 6 பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள், 10வது இடத்துல இருக்குது. அப்போ இந்தியா பார்த்திங்கன்னா தனிநபர் கார்பன் உமிழ்வு பார்த்திங்கன்னா 2.9 டன் இருக்குது. உலக அளவில் இந்த தனிநபர் கார்பன் உமிழ்வு பார்த்திங்கன்னா 6.6 டன்னாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்திங்களா, நிறைய இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக வந்து ஆற்றலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் 2030க்குள்ளே 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் கொண்டதாக நம்ம இந்தியாவை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராபேக் என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம அதிகமாக மின் உற்பத்திக்கு எதை சார்ந்ததாக இருக்கிறோன்னா நிலக்கரியை சார்ந்ததாக இருக்கிறோம்.
இந்தியா வந்து நிலக்கரியை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதிலே பார்த்திங்கன்னா 55வது இடத்துல சீனா இருக்காங்க, 57வது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. நம்ம முன்னாடியே தெரியும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா இந்த பருவநிலைக்காக வந்து அவங்க இருக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து தனியாக அவர்கள் வந்து தனியாகவே வந்து நான் இதில் இந்த பருவநிலைக்காக அந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்துக்காக நான் எந்த இது பண்ண மாட்டேன், அதிலிருந்து விலகியே தான் இருப்பார். புரிஞ்சுதுங்களா? அதேமாதிரி அமெரிக்காவும் அப்படி தான். ஏன் அப்படின்னா அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் வந்து அதிகமாக கார்பன் உமிழ்வு வந்து இது பண்ணிகிட்ருக்கு. அப்படிங்கும்பொழுது என்னதுன்னா, ஏன்னா வளர்ந்த நாடுகள் தான் அதிகமாக வந்து கார்பனை வந்து எமிட் பண்ணுறது அதிகமாக அவங்க தான். புரிஞ்சுதுங்களா? ஆனால் அவங்க அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கிறதில்ல. அது போக ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டாக மாறினங்காட்டி அதனால் எடுக்கவும் முடியல. அதுவும் ஒரு காரணம். சரிங்களா? அப்போ சைனா வந்து 55வது இடத்துல, அமெரிக்கா 57வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்டெப்பில் அவங்க வரதே இல்லை. அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க அதில் இன்வால்வ் ஆகிக்கிறதே கிடையாது. காலநிலை மாற்றத்துக்காக ஒரு செயல்பாட்டில் ஒரு உலக அளவில் பார்த்திங்க இப்போ கூட பார்த்திங்களா நம்ம சொன்னோம் பார்த்திங்களா மாநாட்டில் ஐநா பருவநிலை மாநாட்டில் பெருசாக வந்து வளர்ந்த நாடுகள் வந்து எந்த சப்போர்ட்டுமே பண்ணுறதில்ல. நிதியுமே பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன லாஸ்ட் வந்து துபாயில் வந்து 2023 ஐநா பருவநிலை மாநாடு வந்து துபாயில் நடந்திருக்கும். அப்போ ஒரு முடிவு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்காக நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு $100 பில்லியன் அந்த மாதிரி ஒதுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன ஒதுக்கவே கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு அதனால் இவங்க என்னென்னா தனியாகவே விலகியே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இதுக்கான ஸ்டெப் எடுக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இவங்கள கடைசியில் இருக்காங்க. ஓகேங்களா? 57வது இடத்துல அமெரிக்கா. கடைசி இடங்கள் பாருங்கள், அமெரிக்கா வந்து ரஷ்யா 64, UAE, சவுதி அரேபியா, ஈரான். பாருங்கள், இந்த யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, ஈரான் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கிணறுகள் கச்சா எண்ணெயை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள். இவங்க குறைக்கவே முடியாது. வேறு வழியில் இதை வந்து இவங்க என்ன பண்ணவே முடியாது, குறைக்கவே முடியாது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 24 மணி நேர ஆன்லைன் நீதிமன்றம் எங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாட்டிலேயே முதல் முறையாக நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க 24 மணி நேர ஆன்லைன் நீதிமன்றம். ரொம்ப முக்கியமானதுங்க. எந்த டைமில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி ஏதாவது எமர்ஜென்சினா நம்மளுடைய வழக்கு இது பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், திருக்குறள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். பாருங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லா மொழிகளையும் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழிகள்னு பார்த்திங்கன்னா 22 லாங்குவேஜ் இருக்கும். அந்த 22 லாங்குவேஜ்லேயுமே வந்து இப்போ வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எல்லா மொழிகள்லையுமே வந்து 22 மொழிகள்லையுமே வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 20 அரிய மொழிகளில் வெளியாகும் முதல் மொழிபெயர்ப்பு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அப்போ அது என்ன 20 அரிய மொழிகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீலகிரியில் பழங்குடியினர்களாக இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய மொழிகளை பாருங்கள், இருளா, காட்டுநாயக்கா, கோத்தா, குறும்பா, பனியா, தோடா, இதெல்லாம் வந்து அரிய மொழிகள் தானே. அதிகமாக அதற்கான எழுத்தெல்லாம் இருக்காது. அதிகமாக அதை வந்து யாருமே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட அரிய மொழிகளில் கூட மொழிபெயர்ப்பாக போகுது திருக்குறள். அப்படி மொழிபெயர்ப்பாகக்கூடிய முதல் நூல் திருக்குறள் தான். ஓகேங்களா? எல்லா மொழிகள்லையுமே வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லா நூலுமே வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடிய மொழிகள், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு ஆகுது. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மக்கள் தான் பேசக்கூடிய மொழி. அதுக்கு வந்து எழுத்தெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த மொழியில் திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பாக போகுது. அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இது பார்க்கப்படுது. ஓகேங்களா? இன்னுமே இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள் மட்டும் சொன்னேன். மொத்தம் 20 அரிய மொழிகள். புரிஞ்சுங்களா? எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 மொழிகள் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது போக வந்து அந்த நியூஸ் பேப்பரில் நிறைய சொல்லியிருப்பாங்க. உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய மொழிகள் என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு எல்லா மொழிகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மொழிகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த எண்ணிக்கை 20 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். மெயின்ஸுக்கு மட்டும் இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி, அந்த காலநிலை மாற்றமும் நோய்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து மெயின்ஸுக்கு நாம் எழுதிக்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி அப்பப்போ வரக்கூடிய நியூஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், 19லேருந்து 22 ஒரு 4 நாள் 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வீடியோலேயே நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு டைம் இதுக்கு
போக போக பாருங்கள் இன்னும் உங்களுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். காலநிலை மாற்றம்னா எவ்வளோ டைம் இந்த நியூஸில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் கட்டிங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெய்லி நியூஸில் அதை பற்றி உங்களுக்கு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இப்போ மாநாடு வந்து நடந்திருக்கும், ஐநா பருவநிலை மாநாடு 29வது மாநாடு வந்து நடந்திருக்கும். அதை பற்றி டெய்லி நியூஸில் வருது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம ரெகுலராக வாசிக்க என்னாகும் அப்படின்னா நம்மளால் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நோட்ஸ் எல்லாம் இனி போக போக நோட்ஸில் நம்ம எழுதக்கூடிய பாயிண்டெல்லாம் குறையும். இப்போ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கும் பொழுது பாயிண்ட்ஸ் முன்னாடி பேராகிராஃப் எழுதுன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு, இப்போ அந்த வேர்டையுமே நம்ம எழுத மாட்டோம். முன்னாடியே வந்து அதை பற்றி பார்த்துருப்போம், அது எழுத மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா முன்னாடியே பார்த்த நியூஸ் தானே இது வருது. நம்ம மறுபடியும் எழுதாமல் என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்த்த முன்னாடியே நீங்கள் எழுதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நம்ம எழுதிக்கிற மாதிரி தான் இந்த வரக்கூடிய நியூஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற நியூஸே தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நமக்கு மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். மனப்படம் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஒரு 3 மாதம் இந்த மாதிரி புதுசாக இன்ஃபர்மேஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த நியூஸே திரும்ப அந்த நியூஸ்லேயே எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த ஐநா பருவநிலை மாநாடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வருஷம் அந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து எந்தெந்த நாள் என்னென்ன நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டோன்னா அடுத்த வருஷம் அதை படிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மாதம் ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பரையும் வீடியோ போடுறோமா அதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பயமாகவே இருக்காது. டெய்லியும் 1 மணி நேரம், அந்த 3 மாதம் 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் டெய்லியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைமே தேவைப்படாது. சும்மா உங்களுக்கு அந்த நியூஸை பற்றி முன்னாடி என்னென்னலாம் நடந்ததுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஓரலாக நீங்கள் ரீட் பண்ணாவே மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? டெய்லியுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் போட்டுகிட்டே இருக்கோம். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக வரக்கூடிய நியூஸ் பேப்பர் கட்டிங்க ரெகுலராக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா வீடியோவை நம்ம கொஞ்சம் தள்ளி தான் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம நவம்பர் இது போடுறோம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டிங் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதை ரெகுலராக பார்த்துட்டு இந்த வீடியோஸ் போடும்பொழுது ஒரு ஓரலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.